அனைவருக்கும் வணக்கம். ஒருவருடைய பிறப்பும் இறப்பும் அவங்களோட கைகளில் கிடையாது. நாம் வாழ்கிற காலத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் தான் நம்மளுடைய இறப்பையும் பிறப்பையும் நிர்ணயிக்குது அப்படின்னு கருட புராணம் சொல்லுது. இந்த சமயத்தில் மக்கள் ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்காக கருட புராணம் பல்வேறு வகையில் குறிப்புகளால் உணர்த்தி இருக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக எடுத்தும் சொல்லுது. அந்த வகையில் நாம் எப்படி இறக்கக்கூடாது, அப்படி இறந்தால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கை வாழ்கிறதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னாலும் அது நம்மளுடைய சுயநலத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறவங்களுக்கு நரகம் நிச்சயம். மற்றவங்களுக்காக வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையையும் நாம் அனுபவிக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்ந்தது போதும் அப்படின்ற மனப்பான்மை ஏற்பட்டு தன்னோட உயிரை தானே மாய்ச்சிக்கணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. இப்படி தன்னோட உயிரை தானே மாய்ச்சிக்கிறவங்களுக்கு சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் இடம் கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தன்னை தானே மாய்ச்சி கொள்றவங்களுக்கு இறைவன் யாருக்குமே இந்த கட்டளையை இடலை. துணிச்சலோடு எதிர்த்து போராடுறது தான் வாழ்க்கை. நம்மளுடைய உயிரை கொடுத்தது அந்த இறைவன் தான். அதனை பறிக்கிறதுக்கும் அந்த இறைவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் உரிமையும் உண்டு. விஷம் கொடுத்து சாகிறது, தன்னை தானே எரிச்சிக்கிட்டு மரணிக்கிறது போன்ற முறையற்ற முறையில் இறந்து போனவங்களுக்கு பிரேத ஆத்மாவாக அலைய விடுவாங்களாம். ஒரு வீட்டில் துர்மரணம் ஏற்படுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த ஒரு வீட்டில் துர்மரணம் ஏற்படுதோ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க எப்பயோ செஞ்ச கர்ம வினை பழி வாங்குது அப்படின்னு அர்த்தமா. முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவ வினைகள் இந்த ஜென்மத்தில் உங்களையும் உங்களுக்கு பிறந்த சந்ததிகளையும் பின்தொடரதா சாஸ்திரம் சொல்லுது. குறிப்பாக விலங்குகளால் குத்தி கொல்லப்படுறது ரொம்பவே மோசமான இறப்பாக கருதப்படுது. மாடு முட்டி இறந்தவங்க, யானை தன்னோட தும்பிக்கையால் தூக்கி போட்டு இறந்தவங்க, சிங்கம், புலி, கரடி இது போன்ற கொடூரமான விலங்குகளுடைய கைகளில் சிக்கி உயிரை விட்டவங்க, பெரிய மீன்கள், முதலைகள் போன்ற நீர்வாழ் உயிரினங்களுடைய வாயில சிக்கி மாண்டவர்கள் அப்படின்னு ஏராளமான வகைகளில் மற்ற உயிரினங்களால் ஒரு மனுஷன் இறக்க நேர்ந்தான் அப்படின்னா அவங்களுக்கும் சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் இடம் கிடையாது. பிரேத ஆத்மாவா அலைய வேண்டியது தான் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அதுபோல் கழுகு தன்னோட அழகால கொத்தி ஒரு உயிர் போகுது அப்படின்னா அந்த உயிர் போன ஜென்மத்தில் செய்யக்கூடாத ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சு இருக்கிறதா அர்த்தம் ஆகுது. பறவைகளுடைய அழகுனால கொல்லப்படும் உயிர் பிரேத ஆத்மாவா அலையுமா. இப்படி பிரேத ஆத்மாக்களா அலையும் உயிர்கள் மோட்சம் பெறதுக்கு அவங்களுடைய சந்ததியினர் அவங்களுக்கு தவறாமல் பித்ரு வழிபாடுகளை செய்யணும். அப்படி பித்ரு வழிபாடுகள் செய்யப்படாத ஆத்மாக்கள் சொர்க்கத்திலையும் இடம் இல்லாமல் நரகத்திலையும் இடம் இல்லாமல் இடையில ஆத்மாவாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அலைஞ்சிருக்கும் ஆத்மாக்கள் சந்ததியினருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும். யார் எப்படி சாக போகிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் இறந்த பிறகு ஒரு ஆத்மா முக்தி பெறதுக்கு அவங்களுடைய சந்ததி செழிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு முறையாக இறை வழிபாடுகளையும் பித்ரு தர்ப்பணங்களையும் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது தற்கொலை செஞ்சும் விலங்குகளால் பறவைகளால் யாராவது இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பித்ரு வழிபாடுகள் செய்கிறதுக்கு தவறிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.